ஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தினம் நமது பிள்ளையார்பட்டி க்ஷேத்திரத்திலே உயர்திரு தியாகராஜன் சாருக்கும் அவரது மனைவி திருமதி உஷாரணி அவர்கள் உடனிருக்க ஷஷ்டியப்த பூர்த்தி சாந்தி கல்யாண வைபவமானது அதேதே ஏததமே புனர்பிரார்த்தே ஜென்மவரிஷே ஜென்மமாசே ஜென்ம நட்சத்திரம் என சொல்லக்கூடிய ஷஷ்டியப்த பூர்த்தி சாந்தி கல்யாண வைபவமானது, மணிவிழா கல்யாணம் சாந்தி கல்யாணமானது சீரும் சிறப்புமாக அவர்கள் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகளும் மாப்பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் ஏற்பாடு செய்து உன்னதமான முறையிலே 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே என சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானையும், அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்டதுண்மை என சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானின் பொற்பாதங்களை வணங்கி, வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா என்ற சிறப்பான முறையிலே விநாயகர் பூஜையுடன் விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கப்பட்டு சிறப்பாக சங்கல்பம் செய்துவிக்கப்பட்டு கலசாபிஷேகமும் ஒரு குலதெய்வ பூஜையும் செய்விக்கப்பட்டு தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் 3 பேரும் மாப்பிள்ளைகளும் வந்திருக்கும் உற்றார் உறவினர்களையும் சொந்தங்களையும் விருந்தினர்களையும் இன்முகத்துடன் வருக வருக என அவர்கள் குழந்தை வெல்கம் பண்ணி வரவேற்பு நிகழ்ச்சிகள் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ச்சியாக கலச பூஜைகள் நடைபெற்று வேத பாராயணமானது சிறப்பாக நடைபெற்று தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் திருப்புகழ் என சொல்லக்கூடிய தமிழ் வேதங்களானது சுவாமியின் பாதங்களிலே சமர்ப்பணம் செய்து மணிவிழாக்கான யாக வேள்விகள் சிறப்பிக்கப்பட்டு மகாலட்சுமி பூஜையானது சிறப்பாக நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக யாகசாலையை பிரதட்சணமாக வலம் வரக்கூடிய உற்றார் உறவினர்கள் சேர்ந்த மாதிரி அனைவரும் யாகசாலையை வலம் வர செய்யக்கூடிய சிறப்பான பூஜைகளும் நடைபெற்று தொடர்ச்சியாக 30 முக்கோடி தேவர்கள் குடியிருக்கக்கூடிய 27 தெய்வங்கள் பிரத்யட்சமாக அருள்பாலிக்கக்கூடிய கோமாதா பூஜையானது தம்பதிகளின் கரங்களால் செய்விக்கப்பட்டு மகாலட்சுமி ஆசீர்வாதமாக கோமாதா பூஜையானது உன்னதமான முறையிலே நடைபெற்றது. தொடர்ச்சியாக குழந்தைகளும் மாமன் மச்சினர்களும் சீர்கொண்டு வரும் நிகழ்ச்சியானது தம்பதிகளோட முகூர்த்த ட்ரெஸ்ஸு, முகூர்த்த மாலை, திருமாங்கல்யம், தேங்காய், பழம், சாக்லேட், பிஸ்கட் என சொல்லக்கூடிய சீர்வரிசை பொருட்கள் மேளதாளத்துடன் அழைக்கப்பட்டு வந்து தொடர்ச்சியாக பூர்ணாகுதி வைபவமானது நடைபெற்றது. பூர்ணாகுதி வைபவ பூஜையின் தொடர்ச்சியாக யானி காணி ஜபாபாணி ஜன்மாந்தர்கதானிச்சா தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷண பதே பதே என வேதத்தில் சொல்லபடி யாகசாலையை குடும்பத்தாருடன் 3 முறை பிரதட்சணமாக வந்து புஷ்பங்களை கலசங்களில் சேர்த்து நமஸ்காரம் செய்து தொடர்ச்சியாக அனைவர் வந்திருக்கும் விருந்தினர்கள் கைகளிலும் உறவினர்கள் திருக்கரங்களிலும் கலசமானது எடுத்து வந்து அபிஷேகமானதும் தொடர்ச்சியாக திருமாங்கல்ய தாரணமும்
கற்பகவின் அனுகிரகத்தால் மிக உன்னதமான முறையில் நடைபெற்றது. தம்பதிகள் மென்மேலும் சிறப்பு பெற விநாயகரை பிரார்த்திக்கிறேன். தென்னாடுடைய சிவன்